அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேனாலே நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல, அதனால் காலையிலே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன், ஏன்னா லீவ் ஆயிடுச்சுல, அதனால் காலைல நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எழுந்திரிச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சுருக்கேன் அடுப்பில். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு குட்டி மேடமும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. பெரிய மேடம் எங்கேன்னு பார்க்குறீங்களா? பெரிய மேடம் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்காங்க. ஆமாம், அஃப்ரா குட்டி இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்தாலே அவங்க மாமா வீட்டில் போயிட்டு அங்கே போய் எங்கள் அம்மாவோட உசுரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் மனசு ஆறும். அது எல்லா பேத்திக்குமே அப்படி தான் இல்லை? அது நம்மளோட பாண்டிங்கை விட நம்ம பேரண்ட்ஸோட பாண்டிங்கில் தான் ரொம்ப இருப்பாங்க பிள்ளைங்க. மோஸ்ட்லி சின்ன பிள்ளையில நம்ம அம்மா வந்துட்டு நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் திட்டுவாங்க. ஆனால் அவங்க பேத்தி பேரன் என்ன தப்பு செஞ்சாலும் திட்ட மாட்டாங்க. நம்ம அடித்தா நம்மளே ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக திட்டுவாங்க. ஆனால் என்ன வளரணும். இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, நம்ம அம்மா நம்மளை திட்டி தான் வளர்த்தாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம திட்டினோன்னு வைங்களேன், ஓவராக பண்ணுவாங்க. எதுக்கு திட்டுற பிள்ளைய, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து விட்டுருவாங்க. அதனாலவே நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நம்ம அத்தா அம்மா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரு இடுப்பில் ஒலையை வச்சுட்டு எங்கிட்ட பருப்பையும் வேக போட்டாச்சு. ரேஷன் பருப்பு தான். ஒரு சிஸ்டர் எப்படி பருப்பான வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பை தனியாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுட்டு, இது தக்காளி வெங்காயம் எப்பயும் நம்ம வதக்கி விடுவோம்ல, அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு வதக்கியாச்சு. தக்காளியோட அளவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். வெள்ளை பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள் போடுறதா இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணதுக்கப்புறமா பருப்பு போட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிளும் ஆட் பண்ணலை. பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றுவேன். நல்லா காரமாக லைட்டாக புளிப்பாக இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். புளிக்கு பதிலாக நீங்கள் மாங்காய் கூட போடலாம், அதுவுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பீஃப் சுக்கா தான் ரெடி பண்ண போகிறேன்னா, அதுக்காக பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி மிளகா பொடி போடலை, மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அதெல்லாம் போட்டுட்டு வேக வைக்க போகிறேன். தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ குட்டிக்கு வந்துட்டு ப்ரெட்டு வாங்கியிருந்தேன்னா அது சாப்பிடாம வேஸ்ட்டாக கிடந்துச்சு. சரி, இதுலேயே ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். குலாப் ஜாமுன் ஸ்டைலில் ப்ரெட் ஜாமுன்னு வச்சுக்கிறலாம். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியலை. ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் பால் பவுடர்லாம் போட்டு, அது சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பால் பவுடர்லாம் இல்லை, கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கருப்பாக இருக்கும்ல, அந்த கார்னரை மட்டும் எடுத்துட்டு அப்படியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் ஊற்றி நல்லா நம்ம மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு எப்பயும் போல் எண்ணெய் எதுலாவது ஃப்ரை பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு வந்துட்டு கம்மி பாதெல்லாம் எது கிடையாது, பிசு பிசுன்னு வரும்ல, அந்த ஸ்டேஜ் கொதிக்க வச்சுட்டு இதை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பீஃபும் நல்லா வெந்துருச்சு. இது ரெசிபி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய பேர் லாங் வீடியோ அவ்வளோ பார்க்க மாட்டாங்களா, அதனால தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பில்லை. இது ரெண்டோட ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீஃப் சாப்பிட மாட்டிங்கன்னா அது சிக்கனு மட்டனு எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணி அப்படியே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதோட ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும்ல, அப்போ வந்துட்டு வேக வச்சுருந்த பீஃபையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகா பொடி போட போகிறேன், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இது நல்லா சுருள வதங்கி வரணும். நம்ம வீட்டில் மிளகு ஜீரகம் சோம்பு பவுட்ரு எப்பயுமே அரைச்சி ஸ்டாக்காக இருக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அந்த பவுட்ரையும் போட்டுட்டு நல்லா சுருள வதக்கி எடுக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். அப்போ தான் சுக்கா வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் சாம்பார், தண்ணி சாம்பார்லாம் வைப்பாங்கல்ல, அதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ மழை வேறு பெஞ்சிட்டு நம்ம சென்னையே என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அதுக்கு வந்து இது மாதிரி காரமாக செஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதில் அப்படியே சாப்பாடு போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மட்டன்லேயும் ட்ரை பண்ணுங்கள், சிக்கன்லேயும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு பாலாக இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன்ல, இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கிட்டு சக்கரை பாகுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெறும் சக்கரை 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். சொன்ன மாதிரி இல்லை எந்த கம்மி பதமும் தேவையில்லை. இது வந்துட்டு ஊரில் வாங்கின நெய்,
ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. கலப்படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெய் ஃப்ளேவர் அவ்வளோவா இல்லவே இல்லை. லைட்டாக தான் இருந்துச்சு. எதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், ஊரில் போய் மாற்ற முடியாதுல்ல. அதுக்கு ஒரு 3000 டிக்கெட் போட்டு போகிறதுக்கு நம்ம இங்கேயே வேறு ஏதாவது பட்ரு வாங்கி உருக்கிக்கிறலாம். சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே மூடிக்கிட்டே ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு கிளைமேட். அப்படியே வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு டிவியில் ஒரு படத்தை போட்டு விட்டுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சா. நம்ம இருந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். மேடமும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, ஈவினிங்காக தான் வருவா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனையும் நீட் பண்ணி முடிச்சுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அஃபினத்தை வந்தோடனே சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். அவங்க மோஸ்ட்லி ஆசைப்படுறது என்னென்னா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தான். அது லீவ் டைமில் மட்டும் கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஏன்னா ஸ்கூல் டைமில் தனித்தனியாக சாப்பிடுவோம்ல, அதனால தான். இந்த கார் பார்த்திங்கன்னா நம்மள்தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்மளது இல்லை சிஸ்டர், வேறு ஒருத்தவங்களது இங்கே நிற்கிது. நம்ம வாசல் நிற்கிறதுனால நம்மளுதுன்னு நினச்சிக்காதீங்க, நம்மளது இல்லை. இன்ஷால்லா அல்லானால நம்மளும் கார் வாங்கிடலாம். என்ன அல்லா நினச்சா ஒரு செகண்ட், அவ்வளோதான். பாப்பா வந்துட்டு ஈவினிங்காக நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஏன்னா தூங்க கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினா, ஒரு 5 மணி இருக்கும். மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வந்துட்டு பயப்படுவான்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு வச்சுருந்தேன். இங்கிட்ட அதுக்குள்ளே நம்ம பாத்திரம் கழுவுறது, அந்த மத்தியானம் சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனையே நீட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல டீயை போட்டிருந்தேன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா தான் நல்லபடியாக போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் டீ ரெடி ஆனவொடனே சுட சுட ஆவி பறக்க எப்பயும் போல் நம்ம டீயை குடிக்க வேண்டியது தான். பாப்பா எழுந்திரிச்சோன்னே அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே பொழுதை கழிச்சிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வேலைக்கு போயிட்டு இப்போ வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா டைம் நம்ம ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங்கும் வந்து கொஞ்சம் குக் பண்ணுவேன்னா, அதனால் டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ ஈவினிங் வந்துட்டு வேலை இல்லை, ஏன்னா மத்தியானமே குக் பண்ணி முடிச்சாச்சு ஈவினிங்க்கும் சேர்த்து, அதனால தான். என்னம்மா முடியாது எப்படியா சொல்லும், உடம்பு செல்லாம எப்படி ஒல்லே ஆயிட்ட பாரு 2 டேஸ்லயே. தங்கத்துக்கு என்ன செய்யுது? தங்கத்துக்கு தக்காளி போட்டு சமைப்பியா? கோடாலி தேயில ஊத்தியா சமைப்பீங்க உங்க ஊர்ல? அப்படியா? செத்து போயிடுவாங்களே. என்னம்மா சமைக்கிறீங்க? சோறாமா? சோறாமா? எனக்காமா? அம்மா உங்களுக்கு என்னை பிடிக்குமாமா? என்ன சமைக்கிறீங்கம்மா? சோறு. அப்புறம் பிரியாணி. அத்தாக்காமா? 2 பேருக்கும். யாரா இருக்குமா? 2 பேருக்கும். அதான் யாரா 2 பேரு? 2 பேருக்கும். அதான் யாருங்கம்மா அது? அத்தாக்கா சின்னக்காவுக்கு எனக்கும் அவங்களுக்கும். அப்படியா? என்ன சமைக்கிறீங்க? சோறு. அப்புறம் பிரியாணி. அப்புறம் பிஸ்டலா. என்னது? முஸ்லா. என்னது புரியலையே? முஸ்லா. முசுலாவா? அது என்ன புது ரெசிபியா இருக்கு? ஓகேடா, அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. சமைங்க. உங்க அத்தா மழையில நனைஞ்சிருக்காங்க பாவம். யாருக்கு? பாரு தங்க ஒல்லி ஆயிட்ட பாரு. ஐயோ சமைக்க போறேன்ட்டு அத்தா வந்துட்டாங்க போல. வா டீ சூட் பண்ண சொன்னாங்க, வா டக்குன்னு வா. ஐயோ டக்குன்னு மழையா பெய்யுதா? புயலா? காத்தடிக்குதா? டீ ஊத்தவா? என்னாச்சுமா தக்கு? எப்படி நனைஞ்சிட்டு வராங்க பாரு. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களாம்மா? என்ன பிரச்சனை கேளு. இப்படிலாம் நனைஞ்சு வந்தா உடம்பு முடியாம போயிடும் சொல்லு. காயப்போட போறியா? உப்பா குத்துறாத்தா ஃபீல் பண்றாங்க பாரு. தொடக்கிறியா? மடி பாசம் மலர் சிவாஜி கணேசன். டீ குடிங்க தான் சொல்லு. ரொம்ப மழை பெய்யுதா? தூரிட்டே இருக்கோ?
வந்து தரீங்களாத்தா? அடுத்தவங்க காரிக்கிட்டு போக கூடாது. நம்ம வாங்கிக்கலாம். நீ தொட மாட்டியா அடுத்தவங்க கார? தொட மாட்டியா? இது யார் காருமா? அடுத்தவங்க கார். உங்க கார் சரி. உங்க அத்தா கார் எங்க? உங்க அத்தா கார் இருக்கா? பக்கத்துல வச்சிருக்கீங்களாக்கும்? ஐமன் சச்சா காரு. அது ஊர்ல இருக்கு கம்பத்துல. எப்ப வாங்கின காரு? சரி இருக்கு இருக்கு. நம்மகிட்ட கார் இருக்கு. என்னம்மா ரெயின் கோட்டை தொடக்க தேவையில்ல. என்னங்க வீரா? சரி அத்தாட்ட ஒரு கொஸ்டின் கேட்போம். ஓ அத்தை சும்மா கொஸ்டின் தான் கேட்க போறேன். சரி கேளு. அம்மா பிடிக்குமா கேளு அத்தாட்ட. சிரிக்கிறியா? சரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்களம்மா. பத்தியம்மா. சரி அம்மா அம்மா எப்படிப்பட்ட ஒய்ஃப்னு சொல்லு. தெரிய படத்துல மாதிரி சொல்லு. சொல்லுப்பா ப்ளீஸ். சொல்லுப்பா. என்னப்பா சொல்ல மாட்டேற? என்னங்க நல்ல பொண்ணா? அப்புறம் அவ்வளோதான் வேணாம். நான் எப்படிப்பட்ட ஒய்ஃப்? இதெல்லாம் ஒரு ஆன்சரா? இவங்க அத்தா ஒரு கொஸ்டின் பண்ணா ஏதாவது எக்ஸ்ட்ரா விட்டு விட்டு அது தெரிய படத்துல எப்படி சொல்றாரு விஜய்? சொல்ல மாட்டியா வீரா? செருப்புடா தங்கம். அத்தா மேல செருப்பு. அத்தா மேல படக்கூடாதுல்ல. எல்லாம் அடிப்பான். பேடா போயிட்டு கீழே போடு. அப்ப வீரா பேசாதீங்க வீரா. ஏன் வீரா வீரா வீரான்னு கூப்பிடுறாங்க? வீரான்னு உங்களுக்கு யார் பேர் வச்சா? யாருமே அப்துல்லானே கூப்பிட மாட்டாங்க. ஏன்? ஆனா சர்டிபிகேட்ல அப்துல்லா தானே. ஐயோ அப்படியே போட்டு விட்டுருவேன். அப்ராக்கு அடி போட போறேன். செருப்பெல்லாம் நோண்டுது. சி பேட் கேர்ள். ஒரு ஆதிமா தான் உங்களுக்கு பிடிக்குமா? அதனால தான் உனக்கு பாத்திமா. அக்காக்கும் உனக்கு பாத்திமா. அக்காவுக்கு உனக்கு பாத்திமா பேர் வச்சது. பாத்திமா எங்க ராதிமா. எங்க ராதிமா. உங்க ராதிமா பேர் ரம்ஜான். ஆமாடி உங்க அத்தம்மா பேர் ரம்ஜான். அத்தாவோட அத்தம்மா பேரு எமோஷனலா வேலைக்கு போறாங்களா? தள்ளு வேலைக்கு போறாங்களா? பொழப்ப பாக்கணும்ல. பார்த்து ஓட்டுங்க வண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. பார்த்து போங்க வீரா. வண்டி ஒழுங்கா ஓட்டுங்க சொல்லு அத்தாவை. என்னம்மா உங்க அத்தா குடிச்ச கிளாஸ் எடுத்துட்டு போறியா? சரிங்க.